ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ். ஈவினிங் 7:30 போல் நடக்குது. இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் நடக்குது டெல்லியில். இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 206 ரன்னு. ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா 35 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல, ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேட்டிங் நல்லாயிருக்கு, பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்குது, ரெண்டுமே நல்லாயிருக்கு. பட் ஆனால் மிடில் ஏதோ அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிடுறாங்க. ஸோ பார்க்கலாம். இந்த சீசனில் கூட குஜராத் டைட்டன்ஸ் ஃபஸ்ட்டு 2 மேட்சுமே ஜெயிக்க முடியல அவங்களால. ஒரு மேட்ச் க்ளோஸில் விட்டுட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு. ஸோ அங்கே பார்க்கலாம். வின்னிங் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 60 ரன் வந்தே ஆகணும். செகண்டு ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 ரன்னுக்குள்ளே வந்துடணும். தேர்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 40 ரன் அதே வந்துடணும். ஃபோர்த்து ஃபேஸில் 60லேருந்து 65 ரன் வந்துடணும். ஸோ இது வாங்க நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட லைனப்ஸை பார்த்துடலாம். யார் யார் ஆட போகிறாங்க பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், பதும் நிஷங்கா, நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, டேவிட் மில்லர், ட்ரைஸ்டன் சப்ஸ், அக்சர் பட்டேல், விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், லுங்கி நிகிடி, முகேஷ் குமார். இவங்க கீ ஃபேக்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி 2 மேட்ச்சுமே சூப்பராக ஆடிருக்காரு. அவர் தான் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான த்ரெட் இருந்திருக்காரு. போலிங்கில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா லுங்கி நிகிடி 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கீ ஃபேக்டர்ஸாக இருப்பாங்க. குஜராத் டைட்டன்ஸோட லைன் அப்புறம் பார்த்துலாம். சுப்மான் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், கிளைன் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், கசிகா ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இவங்க இதில் பார்த்தீங்கன்னா யார் கீ ஃபேக்டர்ஸ் இருப்பாங்கன்னா சாய் சுதர்சன் கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு. ஸோ அவர் தான் இந்த கீ ஃபேக்டர்ஸாக இருப்பார். ரபாடா போலிங்கில் அவர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவர் கீ ஃபேக்டர்ஸாக இருப்பார். கேம் சேஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸில் சாய் சுதர்சன் அவர் கன்சிஸ்டாக அடிச்சிட்ருக்காரு. ஸோ அதனால் அவர் கேம் சேஞ்சராக இருப்பார். அந்த பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அவர் கேம் சேஞ்சராக இருப்பார். மேட்ச் வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸு லாஸ்ட் 2 மேட்ச் வின்னிங்கில் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸ்லேயே போவாங்க. ஸோ அதனால் வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. குஜராத் டைட்டன்ஸு நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பவுலிங்கும் நல்லா தான் பண்ணுறாங்க. பட் அந்த கொஞ்சம் மிடில் ஆர்டர்ஸாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மட்டும் இது பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் கேம்குள்ளே வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.